Good morning, students. Chapter 17 e-commerce security system என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணி e-commerce security என்ன டைப்ஸ் ஆஃப் e-commerce risk என்னன்றது பார்த்தோம். இன்னைக்கு security technology e-commerce transactionல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். At present, the security technology in e-commerce transaction are roughly classified into encryption technology, authentication technology, authentication protocol. ஸோ இந்த மூணு டெக்னாலஜிஸும் வந்து யூஸ் பண்றாங்க. இது என்னென்ன, அது எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பார்ப்போம். Encryption technology. It is refined a converting of plain text into meaningless hypertext using encryption algorithm that ensure the confidentiality of the data. என்கிரிப்ஷன் டெக்னாலஜினா என்னன்னா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணி டேட்டா நம்ம சென்ட் பண்ணோம்னா, அது நம்ம டைப் பண்ற டெக்ஸ்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை அது என்னவா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. சம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, சைபர் டெக்ஸ்ட் அப்படின்றத இங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அப்படி கன்வெர்ட் பண்றதா என்னன்னு சொல்றாங்க என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூசிங். அப்படி வந்து டேட்டாஸை கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ப்ராசஸ் சென்ட் பண்றாங்க, டேட்டாஸை சென்ட் பண்றாங்க. அது இந்த மெத்தட் நம்ம என்னன்னு சொல்லி என்கிரிப்ஷன் டெக்னாலஜின்னு சொல்றோம். நம்ம அனுப்புற பிளெயின் டெக்ஸ்ட்டை சைபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி எங்க போதும் அதுதான் என்ன நம்ம சொல்றோம், நம்ம அந்த டேட்டாஸ் எங்க போகணும், சைபர் டெக்ஸ்டா தான் போகும். ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்னன்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னா யாராலையும் என்னது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜியை ஃபாலோ பண்றாங்க. The encryption or decryption process using a key to encrypt or decrypt the data. இப்போ என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன்னா நம்ம டைப் பண்ற டெக்ஸ்ட்டை சைபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா அது என்ன நம்ம சொல்லலாங்க, என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். டிகிரிப்ஷன்னா என்னன்னு சொல்லணும்னா, சைபர் டெக்ஸ்டா இருக்கிறது நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை திருப்பி நம்ம வந்து பிளெயின் டெக்ஸ்டா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணா அது என்னன்னு சொல்றோம் டிகிரிப்ஷன் அப்படின்ட்டு சொல்றோம். இப்போ இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், பிளெயின் டெக்ஸ்ட் சைபர் டெக்ஸ்டாவும் டைப்பர் டெக்ஸ்டா பிளெயின் டெக்ஸ்டாவும் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், சம் கீஸ் வந்து இங்க என்ன பண்றோம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா என்கிரிப்ஷன் பண்றாங்க, பிளெயின் டெக்ஸ்ட் சைபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கீ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு கோட் நம்பர் யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கோட் வேர்டை யூஸ் பண்ணி தான் என்ன டிகிரிப்ஷன் எந்த இடத்துல போய் அது வந்து ரிசீவ் ஆகுதோ அந்த இடத்துல போய் அதே கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அங்க இருக்கிற சைபர் டெக்ஸ்டை பிளெயின் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவை அவங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை வந்து தான் இங்கே என்கிரிப்ஷன் டெக்னாலஜியில யூஸ் பண்றாங்க. At present, two encryption technology are widely used. They are symmetric key encryption system, asymmetric key encryption system. So ரெண்டு சிஸ்டம் வந்து encryption technologyல யூஸ் பண்றாங்க. Symmetric key encryption. The data encryption standard is a symmetric key data encryption method. இங்க என்ன யூஸ் பண்ணாங்க, DES அப்படின்றது symmetric key encryption யூஸ் பண்ணாங்க. It was introduced in America in the year 1976 by Federal Information Processing Standard. DES is a typical block algorithm that takes a string of bits of plain text with a fixed length and through a series of complicated operations transforms into another encrypted text of the same length. இந்த DES என்ன பண்ணுதுன்னா, இந்த அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம டைப் பண்ற நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பிளெயின் டெக்ஸ்டா இருக்கிறத சைபர் டெக்ஸ்டா என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. எந்த லென்த்ல நம்ம கொடுக்குறோமோ அதே சேம் லென்த்ல தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுது. அது DES allows the key to customize the information. இந்த என்ன பண்றாங்க, கன்வெர்ட் பண்ண நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம், கீ யூஸ் பண்றோம். So that in theory the algorithm can only be deciphered by people who know the exact key that has been used for encryption. இங்க நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணி என்கிரிப்ஷன் பண்ணமோ டிகிரிப்ஷன் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சேம் கீயை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். நம்ம டேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுக்கும் நம்ம அவங்க யூசர் எங்க நம்ம ரெடி பண்ணணுமோ அவங்க ரிசீவ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்னன்னா அந்த கீ அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சாதான் அதை அவங்க ஓப்பனே பண்ண முடியும் அவங்களுக்கு. The DES is approximately 64 bits வந்து இங்க யூஸ் பண்ணலாம். But in fact, algorithm uses only 56. 64 bits இருந்தாலும் 56 தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். The other 8 bit are only used to verify the parity and then it's disordered. First 56 bit மட்டும் தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து நம்ம சில இதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு மற்ற பிட்லாம் என்ன பண்றாங்க, 8 பிட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Today, it is considered that DE is not safe for many applications, mainly because it relatively smaller key size.
இப்ப என்னன்னா என்ன பண்றாங்க, இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இதோட சைஸ் வந்து என்னன்னா கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த சென்டர் என்ன பண்றாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றாங்க. அது பிளெயின் டெக்ஸ்டா இருக்கு. என்கிரிப்ட் பண்ணணும். என்கிரிப்ட்னா பிளெயின் டெக்ஸ்ட் என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, சைபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிக்ரிப்ட் பண்ண சைபர் டெக்ஸ்ட் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், பிளெயின் டெக்ஸ்டா கன்வெர்ட். என்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற கீயே தான் என்ன பண்றாங்க, இதே இடத்துல இருந்து டிக்ரிப்ட் பண்றதுக்கும் என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு எங்க அங்க போய் சென்ட் ஆகணுமோ அந்த இடத்துல ரிசீவ் ஆயிடும். ஸோ சேம் கீ நம்ம யூஸ் பண்ணாலே அது என்னன்னா சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட் அசிமெட்ரிக் ஆர் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் என்னன்னு பார்ப்போம். Asymmetric encryption also called RSA, reverse Shamir-Ullman algorithm அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து RSA வந்து யூஸ் பண்ணாங்க. It uses public key authentication and digital signature. Until 1970s, there were only symmetric crypto system in which transmit and receive must have the same key. 1970s வரைக்குமே என்னதான் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒன்லி என்ன சிமெட்ரிக் கீ வந்து தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் கீ யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டாஸ் என்ன பண்ணிருக்காங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க செக்யூரா. This raises the problem of key exchange and key management. கீயை சேஞ்ச் பண்றது, அந்த கீயை மேனேஜ் பண்றது என்ன ஆயிடுது, ப்ராப்ளம் வந்து நமக்கு வருது. அது சிமெட்ரிக் கீ யூஸ் பண்றதுனால. Unlike a symmetric encryption, the communicating parties need not know other private key in asymmetric encryption. இங்க என்ன யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு பிரைவேட்டா கீ வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. தேர்ட் பார்ட்டிஸ் என்னன்னா எங்களுக்கு பிரைவேட்டா கீஸ் வேணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஈச் யூசர் ஜென்ரேட் தர் ஓன் கீ. இங்கதான் அசிமெட்ரிக் தான் என்ன பண்ணிருக்காங்க, கீஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சென்ட் பண்ணும்போது சரி ரிசீவ் பண்ணும்போது வேற வேற கீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்றாங்க. ஈச் யூசர் ஜென்ரேட் ஓன் கீ பேர் which consists of a private key and a public key. என்னென்ன யூஸ் பண்றாங்க, இங்க பிரைவேட் கீ யூஸ் பண்றாங்க, பப்ளிக் கீ வந்து இங்க வந்து யூஸ் பண்றாங்க. Public key encryption method is a method of converting plain text with a public key into a ciphertext, from which the plain text can be retrieved with a private key. இங்க என்ன பண்றாங்கன்னா plain text சைபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கீ வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுவே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டிக்ரிப்ட் பண்ண ஆகும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா சைபர் டெக்ஸ்ட் பிளெயின் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்க ரிசீவ் பண்றவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பிரைவேட் கீ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்றாங்க. அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன், அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன்ல 2 டிஃப்ரெண்ட் கீஸ் யூஸ் ஆகும், பிரைவேட் பப்ளிக். ஸோ இதுதான் இதுக்கான டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கான மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன்றத பார்ப்போம். சேம் கீ இஸ் யூஸ்டு ஃபார் போத் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன். ரெண்டுக்குமே என்ன யூஸ் பண்றாங்க, சேம் கீ தான் வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அடுத்து அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் என்னன்னா டிஃபரெண்ட் கீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் என்கிரிப்டிங் அண்ட் டிக்ரிப்டிங். டிஃபரெண்ட் கீஸ் வந்து யூஸ் பண்றாங்க அசிமெட்ரிக்ல. ஸ்பீட் ஆஃப் என்கிரிப்ஷன் ஆர் டிக்ரிப்ஷன் இஸ் ஃபாஸ்ட். சிமெட்ரிக்ல என்னன்னா அதோட என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் பண்ணும்போது சேம் கீ யூஸ் பண்றதுனால என்னன்னா இங்க வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. அதே ஸ்பீட் ஆஃப் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவா இருக்கு இதுல. Plain text and ciphertext are of the same size. Plain text convert பண்ற ciphertext same size ல இங்க இருக்கும். The size of ciphertext is always greater than the plain text. இங்க என்னன்னா ciphertext வந்து plain text விட என்னன்னா அது சைஸ் வந்து பெருசா தான் இருக்கும் இங்க. Algorithm like DES, AES, RC4 uses symmetric key encryption. இங்க RES, CES லாம் algorithm யூஸ் பண்றாங்க. அதே இந்த algorithm uses RSA, ECC, DSA uses symmetric encryption. இந்த algorithm வந்து யூஸ் பண்றாங்க. Provides confidentiality, அடுத்தது provides confidentiality, authenticity and non-repetition. The number of key used grows exponentially with the number of users. The number of key used to grow linearly with the number of users. So the main difference என்னது, இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு வந்து சிமெட்ரிக் இல்ல சேம் கீ, இங்க என்ன யூஸ் பண்ணாங்க, அசிமெட்ரிக் இல்ல டிஃபரெண்ட் கீ யூஸ் பண்ணி டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க இங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தட். நம்ம வந்து இ-காமர்ஸ் செக்யூரிட்டிஸ்ல பார்த்த டெக்னாலஜி யூஸ் பண்றது இது ஒரு மெத்தட்.